நாசாவோட பார்க்கர் சோலார் ப்ரோபு எந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் இல்லாத அளவுக்கு சூரியனுக்கு க்ளோஸாக போய் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு பண்ணியிருக்கு. ஆன்லைன் மீடியா சோர்சஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி டிசம்பர் 24 சூரியனோட சர்ஃபேஸ்ல இருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் பாஸ் ஆகி கொரோனாங்கிற அவுட்டர் அட்மாஸ்பியரில் என்ட்ரி ஆகுது. சூரியனையும் சோலார் சிஸ்டத்தோட இம்பேக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இது ஒரு மேஜர் ஸ்டெப். மீடியா ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சோலார் ப்ரோப் 2018 சன்னை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க மெயின் கோலை லான்ச் பண்ணாங்க. ஓவர் டைமில் ஸ்பேஸ் கிராஃப்ட் சன்னுக்கு க்ளோஸாக வந்து வீனஸ் ஃப்ளைபைஸை யூஸ் பண்ணி அதோட பாத்தை அட்ஜஸ்ட் பண்ணுது. இந்த ரீசன்ட் அப்ரோச் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக போக முடியும்னு நியூ ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. சயின்டிஸ்ட்லாம் சன்னோட சர்ஃபேஸை விட அவுட்டர் அட்மாஸ்பியர் மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஏன் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. சன்லேருந்து வர சோலார் விண்டையும் ரிசர்ச் பண்ணுறாங்க. எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் லைட் மாதிரி எப்படி ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுறதை மீடியா சோர்சஸ் ப்ரெசென்ட் பண்ணுது. ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கர் சோலார் ப்ரோபு க்ளோஸாக பாஸ் ஆகி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிக்னலை எர்த்துக்கு அனுப்புது. இது சேஃபாக நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சயின்டிஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. நாசாஸ் ஜான் ஹாப்கின்ஸோட ஏபிஎல் டீமு ஒரு சிக்னலை டிசம்பர் 27 ஆஃப்டர் ரிசீவ் பண்ணுது. இது எல்லாமே ஸ்மூத்தாக நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. மீடியா சோர்சஸ் ப்ரெசென்ட் பண்ணி நாசா நியூஸை ஷேர் பண்ணியிருக்கு. சன்னுக்கு க்ளோஸாக அப்ரோச் பண்ண சோலார் ப்ரோபு எர்த்துக்கு பீகான் டோனை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது நல்ல ஹெல்த்தாகவும் நார்மலாக ஆப்ரேட் ஆகிறதும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுது. டீமுக்கு இது பிக் ரிலீஃப் பிகாஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் சன்னுக்கு நியராக எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ஷ் கண்டிஷன்ஸாக எக்ஸ்போஸ் பண்ணுது. ஸ்பேஸ் கிராஃப்ட் சன்னுக்கு க்ளோஸாக வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மிஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் நிக் பிங்கின் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் மேட் பண்ண எந்த ஆப்ஜெக்டும் ஒரு ஸ்டாருக்கு இவ்வளோ க்ளோஸாக போனதில்லை அப்படின்னு. ஸோ பார்க்கர் ட்ரூவாகவே அன்சார்ட்டட் டெரிட்டரியிலேருந்து டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணுறாரு. சன்னோட அவுட்டர் லேயர்ஸு நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்பேஸை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற இம்பார்ட்டண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி மீடியா ரிப்போர்ட்ஸ் கன்வே பண்ணுது. சயின்டிஸ்டோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஒன் திங் தான் சோலார் விண்டு. சன் ஸ்பேஸுக்கு அனுப்புகிற கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் சேட்டிலைட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் பவர் கிரிட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. சோலார் விண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால சயின்டிஸ்ட்கெலாம் ஸ்பேஸோட வெதரை பெட்டராக ப்ரெடிக்ட் பண்ணவும் அதோட எஃபெக்ட்ஸ்லேருந்து டெக்னாலஜியை ப்ரொடெக்ட் பண்ணவும் யூஸ் ஆகுது. பார்க்கர் சோலார் ப்ரோபு சம் இன்க்ரெடிபிள் டஃப் கண்டிஷன்ஸை டீல் பண்ணுது. சன்னுக்கு க்ளோஸாக வரக்குள்ள ஸ்பேஸ் கிராஃப்டோட டெம்பரேச்சர் 1800 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் ஹை ஆகி எக்ஸ்போஸ்ட் ஆகுது. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேஃபாக வச்சுருக்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ப்ராப்ல ஒரு ஸ்பெஷல் ஹீட் ஷீல்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட் ஹீட் மேலே பெர் ஹவருக்கு 4,30,000 மைல்ஸ் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. இந்த ஸ்பீடு சன்னுக்கு க்ளோஸாக போக ஹெல்ப் ஆகுது, பட் கான்ஸ்டண்ட்டாக இன்டென்ஸ் ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்ணுது. சோலார் ப்ரோபு இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேஃபாகவும் அட் த சேம் டைம் வேல்யூபிள் டேட்டாவை சென்ட் பேக்கும் பண்ணுது. மிஷன் எப்படி இருக்குன்னா, சன்னை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஹியூஜ் ஃபார்வர்டு ஸ்டெப்பாக இருக்குது. பார்க்கர் சோலார் ப்ரோபு கண்டினியூஸாக டேட்டாவை கேதர் பண்ணி சன்னோட வியூவை ரொம்ப க்ளோஸாக கிளியராக பிஃபோர் இல்லாத லெவலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டார் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டார்ஸும் யூனிவர்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு லேர்ன் பண்ணுறத ஹெல்ப்பாக இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.